வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்றைக்கி டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க கூகுள் டேக் மேனேஜர், கூகுள் அனாலிட்டிக்ஸ் பற்றி டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு சீரீஸாக பண்ணிடலாம் அப்படின்றது தான் நான் உங்கள் முன்னாடி இந்த டுட்டோரியல் மறுபடியும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக பண்ணிடலான்னு இருக்கேங்க. சீரீஸாக பண்ணலாம். ஏன்னா ஒரே இதில் கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது, ரொம்ப குழம்பிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி அது எப்படி வெப்சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டில் அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன, அதோட கார்ட்ஸ்லாம் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஈவெண்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ட்ராக்கிங்லாம் ஒரு பெட்டர் ட்ராக்கிங், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் ட்ராக்கிங் எல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது சீரீஸு பார்ட்டு. ஸோ ஒரு சீரீஸுமே மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா மறந்துட்டிங்கன்னா அப்போ அதுக்கப்புறமா போச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிமெயிலில் லாகின் பண்ணி கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் மெஷரிங் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் மெஷரிங் பட்டனை கிளிக் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் பேஜுக்கு நான் இப்போ வரேன். ஸோ இன்கேஸ் இல்லை பழைய ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே இதில் அட்மின் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராப்பர்ட்டியில் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நேம் போகணும். ஸோ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல் தமிழ். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இந்த கூகுள் ப்ராடக்ட் சர்வீஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணான்னா விட்டுடலாம், பட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்களேன். ஸோ இங்கேயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல் தமிழ் கொடுத்துட்டு இங்கே ரிப்போர்ட்டிங் டைம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நம்மளுக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் தான். இங்கே ருபி. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கூகுள் ஆட்ஸ் படி நீங்கள் மாற்றவே முடியாது அப்படின்னு கிடையாது. கூகுள் அனாலிட்டிக்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம், பட் அது ரொம்ப நச்சு வேலை. வேணால் டேட்டா அது மாற்றிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா மாறுறதுன்றது ரொம்ப நச்சு வேலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எடுத்த உடனே கரெக்டான கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டான டைம் ஜோன் செலக்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டான கரன்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி நீங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு இங்கே என்ன இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. உங்கள் எம்ப்ளாயீஸ் யார், ஸ்மாலாக மீடியமாக வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா ஸ்மால்னு கொடுக்குறேன். இது மூலமாக இதனால் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சும்மா அது இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரின்னு கேட்குது, அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு. ஓகே, இங்கே ஜென்ரேட் லீட்ஸு, டிரைவ் சேல்ஸு, அண்டர்ஸ்டாண்ட் வெப்சைட் டிராஃபிக்கு, யூசர் என்கேஜ்மெண்ட் செக்ஷன், அதர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ். இங்கே அதர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்னு கொடுங்க. ஏன் அதர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்னு கொடுக்குறேன்னா, டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஒரு செட் ஆஃப் மெனுஸ் கொடுக்கும் ரிப்போர்ட்டிங் செக்ஷனில். அதுதான் அதர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். இல்லை நான் ஜென்ரேட் லீட்ஸு, டிரைவ் சேல்ஸு, அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஜெக்ட், யூசர் என்கேஜ்மெண்ட் செக்ஷன், ரிட்டன்ஷன் அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதையுமே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டிபெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். ஓகேவா? இதில் ஏதாச்சும் ஒன்று கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சைடில் எதுவுமே தேவையில்லை, எனக்கு கஸ்டமைஸ் மெனு எதுவுமே வேணாம், கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 டிஃபால்ட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆப்ஷனே கொடுங்க அப்படின்னா அதர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ் கொடுங்க. இப்போ ஜென்ரேட் லீட்ஸ் கொடுத்தோன்னா வேறு மாதிரி வித்தியாசமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. என்னென்னா அந்த லீட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான மெனு நேம் சேஞ்ச் ஆகும். அந்த மெனு நேமில் சப் மெனுஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இது செலக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அனாலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த டிஃபால்ட் மெனுவை அப்படியே கொஞ்சம் இந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி தரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதை பற்றி பயந்துடாதீங்க. ஸோ நான் காமனாக அதர் பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ் கொடுத்துட்டு க்ரியேட்டிவ்னு கொடுத்துட்டேன். இது ஆல்சோ அக்ரீடு, இதுவும் அக்ரீடு. ஓகேங்களா? ஸோ இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்தியாவோட டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்தியாவோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட்னு கொடுத்துருங்க. ஓகே, அக்செப்ட் கொடுத்துட்டு சூஸ் பிளாட்ஃபார்ம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. நான் இப்போதைக்கு வெப்பு கொடுக்குறேன். வெப்சைட் நேம் கிடைக்கிது. இங்கே சும்மா நான் இதை கொடுத்துக்கிறேன். காப்பி. இந்த HTTPS வந்து இங்கே வரக்கூடாது, இங்கே ஆல்ரெடி என்ன இது இருக்குது. அதனால் வந்து இந்த வெப்சைட் வந்து மறுபடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். ஓகே, ஸோ இது HTTP இல்லை, HTTPS இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அண்ட் கண்டினியூ. ஸோ இது நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இது கொடுத்துட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கேட்கும். ஓகே, செட்டப் கூகுள் டேக் இதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது தான் வரும், மெஷர்மெண்ட் ஐடி. ஓகேங்களா, இந்த மெஷர்மெண்ட் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்ததுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. சும்மா வந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இப்போதைக்கு இதெல்லாம் எதுவும் நோடாதீங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ யுவர் டேட்டா கலெக்ஷன் இஸ் பெண்டிங், கண்டினியூ டு கோ. இது கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இது கொடுத்தோன்னே நோ டேட்டா ரிசீவ் ஃப்ரம் யுவர் சைட் செட்டு. இதுதான் உங்களோட மெஷர்மெண்ட் ஐடி அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு வேணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கூகுள் டேக் மேனேஜரில் அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்ட உடனே அது இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, கூகுள் டேக் மேனேஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே அதில் அட்மின் செக்ஷனில் வந்து இதே மாதிரி கேள்வி கேட்கும். எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க வெப்சைட்னு கொடுத்துட்டு அதுக்கு பேர் எல்லாத்தையும் வச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறமா இந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த GTM PD86Z இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இது பண்ணிக்கோங்க. உங்கள் டெவலப்பர்கிட்ட சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், பேஸ்ட் திஸ் கோட் as high as இந்த ஹெட்ரர் செக்ஷன். ஸோ ஹெட்ரர் செக்ஷன் ஸ்டார்டிங்கில் இந்த கோடை பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பாடி டேக் இருக்கு இல்லையா, பாடி டேக்கு ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அங்கே இதை பேஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஹெட்ரர் செக்ஷன் முடிகிறதுக்கு இப்போ ஸ்லாஷ் போட்டு ஹெட் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை பேஸ்ட் பண்ணணும். இது பாடி வந்து டேக்கை க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த பாடி டேக் க்ளோஸ் பண்ண டேக் இருக்குல்ல, அதுக்கு மேலே இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை லைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டேக் மேனேஜர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த வெப்சைட்டில் கூகுள் டேக் மேனேஜர் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து Ctrl+U கொடுத்துட்டு Ctrl+F கொடுத்துட்டு GTM ஐஃபன் அப்படின்னு போட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த GTM கோட் இங்கே இருக்குது, PD6T6Z அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த கோடு. ஸோ இந்த கோடு வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, அப்படியே இதுவுமே வந்து இந்த கோடுமே வந்து எண்டிங் கோடு ஸ்கிரிப்டுமே வந்து நான் வந்து இங்கே போட்டு வச்சுட்டேன். சரிங்களா, ஓகே. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து GTM கோடு பேஸ்ட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இது வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து GTM டேக் மூலமாக ஃபயர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே ஓவர்வியூ செக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே டேக்ஸ், இந்த டேக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த நியூன்னு வந்து டேக் கான்ஃபிகரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கூகுள் டேக்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டேக் ஐடின்னு இருக்கா, இந்த டேக் ஐடி டேக் ஐடி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அட்மின் வாங்க. இங்கே டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டிஜிட்டல் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண தெரியுமா, அந்த டேட்டா ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. இதுதான் மெஷர்மெண்ட் ஐடியோட டேக். இதை காப்பி பண்ணிக்கோங்க, இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ், டேக் ஃபைலிங் ஆப்ஷன் அன்லிமிட்டட்னு கொடுத்துக்கோங்க, ஒன்ஸ் பெர் செக்ஷனாக தவிர. ஸோ இதுக்கு வந்து GA4 அப்படின்னு கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4
அப்படின்னு இந்த டேகுக்கு வந்து பேர் வச்சுருங்க. டேக் ஃபயரிங் வந்து டிஃபால்ட்டாக வந்து இனிஷியலைசேஷன் ஆல் பேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆல் பேஜஸுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ இங்கே இதை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆல் பேஜஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா ப்ரிவ்யூன்னு கொடுக்கணும். ஸோ இது ப்ரிவ்யூ கொடுத்ததுக்கு ஓகே இங்கே இதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கூகுள் அசிஸ்டன்ட் டேக் கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூ, இங்கே பார்த்திங்கன்னா டேக் ஃபயர் ஆகிடுச்சு. கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 டேக்கு ஃபயர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இது எல்லா பேஜஸ்க்கும் கொடுத்துருக்கேன் இல்லையா? உதாரணத்துக்கு இந்த கூகுள் ஆட்ஸ்ன்ற பேஜுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து லிங்க் கிளிக் ஆகிருக்கு, இங்கேயுமே டேக் ஃபயர் ஆகிருக்கு, இங்கேயுமே டேக் ஃபயர் ஆகிருக்கு. இதோ பாருங்கள், அதோட பேஜ் கூகுள் ஆட்ஸ் 20 தமிழ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த பேஜுக்கு தான் நானும் இங்கே போயிருக்கேன். 20 தமிழ். ஓகே, இங்கே ஃபுல்லாக கூகுள் ஆட்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணேன்னா ஃபேஸ்புக்கோடது இருக்கும், லிங்க்டுனா லிங்க்டுன்னு, ட்விட்டர்னா ட்விட்டரு. ஸோ அந்த மாதிரியான பேஜஸ் எல்லாம் இங்கே வரும். ஓகே, இப்போ நான் ஒன்றுக்கு 2-3 கிளிக் பண்ணிப்பேன்னா அந்த 2-3 கிளிக்குமே இங்கே வந்து பண்ணுறேன். இந்த பாருங்க, இதுக்கும் ஃபயராக இருக்குது, இந்த பேஜுக்கு போனேன், இதுக்கும் ஃபயராக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபயர் இருக்குது. ஸோ கரெக்டாக அழகாக ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கேன்சல் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாப் டீபக்கிங் கொடுத்துட்டு இங்கேயும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பண்ணணும். சப்மிட் போயிட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், யுவர் டேட்டா கலெக்ஷன் இஸ் ஆக்டிவ். பக்காவும் வந்துருச்சு. ஒருத்தன் வந்திருக்கேன், அவன் பேர் கோபாலு, 1 மாதமாக பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்துட்டான், இந்தியாவில் வந்திருக்கேன், அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸோ டேட்டா கலெக்ஷன் வந்து ஆக்டிவில் இருக்குது, சூப்பர் அப்படின்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும்னா இங்கே அட்மின் போனீங்கன்னா இங்கே அப்படியே போனால் டீபக் வியூன்னு இருக்கும் நான் வந்ததுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், பேஜ் வியூ, என்கேஜ்மெண்ட்டு இது எல்லாமே ஃபயர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நான் பண்ணது. ஒரு பேஜுக்கு போயிட்டு வியூ பண்ணேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பேஜ் லொக்கேஷன். ஸோ இங்கே பாருங்கள், கூகுள் ஆட்ஸ் தமிழ் அந்த பேஜுக்கு வந்து நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இது ஹோம் பேஜ் blogspot.com. ஸோ இது எல்லாமே நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது கரெக்டாக வந்து இப்போதைக்கு ஃபயர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டீபக் வியூலுமே வந்து நம்மளது வந்து அழகாக ஃபயர் ஆகுது. ஸோ டேட்டா கலெக்ஷன் ஆக்டிவ் ஆகிடுச்சு, இதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் நம்மளதில் வந்து வேலை செய்யுது. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 24 hours கழிச்சு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு SEO ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா வந்து இங்கே வந்து ஃபயர் ஆகிட்டு உங்களுக்கு சக்ஸஸாக வந்துடும். ஸோ சப்மிட் பண்ணிட்டேன்னா நான் பொதுவாக இன்னும் ஒரு வாட்டி வந்து மறுபடியும் பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஏன்னா ப்ரிவ்யூ தான் போனேன், சப்மிட் பண்ணலான்றதை நான் மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வந்து ப்ரிவ்யூ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சப்மிட்ன்ற பட்டன் அழுத்துங்க. சப்மிட்ன்ற பட்டன் அழுத்தலை அப்படின்னா வந்து டேக் ஃபயரிங் வராது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணணும். கூகுள் டேக் மேனேஜரை வச்சு கூகுள் அனாலிட்டிக்ஸ் இப்படி தான் ஃபயர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட கூகுள் அனாலிட்டிக்ஸோட கிரியேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் இந்த வெப்சைட் டன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் ஒரு மெஷர்மெண்ட்டாக பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து இந்த ஒவ்வொன்றுமே வந்து என்ன ஏதுன்றது ஒரு சீரீஸாக பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு சீரீஸாக பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. தெளிவாக எக்ஸாம்பிளோட 10 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போட்டு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் 10 மணி நேரமும் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா 10 மணி நேரம் பாருங்கள். இல்லை எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் தான் புரியல, அது மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா அந்த செக்ஷன் மட்டும் ஓட்டி பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு கூகுள் அனாலிட்டிக்ஸ் சீரீஸில் மெஷரிங் அந்த செக்ஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களும் நன்றி கூடி விடைபெறுது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. நன்றி.
வாழ்க வளமுடன்.